வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சங்கிகள் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஓவர் கொண்டாட்டத்துல இருக்காங்க. அதுவும் கோதி மீடியா பாத்தீங்கன்னா மீண்டும் விஸ்வகுரு புராணத்தை பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மோடி அவர்கள் நேரடியா ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதனால பாருங்க, ஈரான் வந்து 2 இந்திய கப்பல்களை, அதாவது எல்பிஜி தாங்கி வரக்கூடிய 2 இந்திய கப்பல்களை வந்து அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ கடக்கிறதுக்கு அனுமதி குடுத்திருக்கிறாங்க. நேவி எஸ்கார்ட்டோட, இந்தியன் நேவி எஸ்கார்ட்டோட முதல்ல 40,000 டன் எல்பிஜியை கொண்ட ஷிவாலிக் வந்து விசாகப்பட்டினத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது நந்தா தேவின்னு இன்னொரு கப்பல் கிட்டத்தட்ட 40,000 டன் எல்பிஜியை தாங்கி வரக்கூடிய இன்னொரு கப்பலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ கடந்து வரப்போகுது. பாருங்க, மோடிஜியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்க பாருங்க. இதுக்கு தான் அவர நாங்க விஸ்வகுரு அப்படின்னு சொல்றோம். நீங்கல்லாம் ட்ரம்புக்கு அடிமை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஆனா இன்னைக்கு பாருங்க, மோடி பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் தான் ஈரான் அனுமதி கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இது மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அப்படிங்கிறதுல நமக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய சேட்டலைட்ல ஆரம்பிச்சு சப்மரீன் வரைக்கும் யாராலையுமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல எதையுமே கிழிக்க முடியாது அப்படிங்கிறத ஈரான் ரொம்ப தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை மீறி யாராவது கடக்க முயற்சி பண்ணா அவர்கள் மீது ஈவு இறக்கம் இல்லாம ஈரான் தாக்குதலை நடத்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சீனாவுடைய கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல எந்த பாதிப்பும் இல்லாம கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. மார்ச் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா, தாய்லாந்தோட ஒரு கப்பல் மயூரி நாரி அப்படிங்கிற ஒரு கப்பல் UAE உடைய துறைமுகத்துல கிளம்பி குஜராத்தோடைய கண்ட்லா போர்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு கப்பல். அதாவது தாய்லாந்தோட கப்பல் இருந்தாலும் சரக்கு என்னமோ இந்தியாவுக்கு தான் வருது. அப்படிப்பட்ட கப்பல ஈரான் தாக்குதல் நடத்திடுச்சு அப்படிங்கிறத நம்ம செய்தியில பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்ததுன்னு ஈரான் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமன் வளைகுடாவ அவங்க கடக்கும் பொழுது ஈரான் அவங்கள இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்செப்ட் பண்ணி அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய க்ரூ கிட்ட பல கேள்விகளை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் வரலன்றதுக்கு அப்புறம் தான் ஈரான் இவங்க சட்டவிரோதமா அமெரிக்காவுடைய சார்பாக, இஸ்ரேல் சார்பாக ஏதோ விஷயங்களை கடத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய கப்பலான ஷிவாலிக், இந்த தாய்லாந்து கப்பல் மயூரி தாக்கப்படும் பொழுது அந்த கப்பலுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மிக அருகில் அதே இடத்துலதான் இந்த ஷிவாலிக் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஷிவாலிக்க தாக்காத ஈரான் ஏன் மயூரிய தாக்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம கேட்க வேண்டியிருக்கு. மயூரி மட்டும் இல்ல, அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 3 பெரிய கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குது. முதல் கப்பல் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படின்னு பனாமா நாட்டை சேர்ந்த கப்பல். அவங்க வந்து ஃபியூவல் கடத்துறாங்க அப்படின்ற காரணத்துக்காக ஈரான் தாக்குதல் நடத்தினதா சொன்னாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஓஷன் வாயேஜர் அப்படிங்கிற ஒரு கப்பல் திரும்பவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ கடக்கும் பொழுது மர்மமான முறையில அந்த கப்பல் வந்து கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா US தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, கடலுக்கு அடியில இருந்த ஈரானுடைய கன்னி வெடிய அவங்க வெடிச்சுட்டாங்க. அதுதான் அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு காரணமாச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 3வது ஹாங்காங்கை சேர்ந்த ஒரு கப்பலை வந்து அவங்க தாக்கியிருக்கிறாங்க. தாக்குனதுக்கு அப்புறம் ஈரான் அதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க. இதே காலகட்டத்துல தான் ஷிவாலிக் அப்படிங்கிற கப்பல் தாய்லாந்துல இருந்து புறப்பட்ட மயூரி கப்பலுக்கு வெறும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு கப்பல்கள் தாக்கப்படும் பொழுது எப்படி இந்திய நாட்டு கப்பல் மட்டும் தப்பிச்சது? இந்திய நாட்டு கப்பலை மட்டும் ஏன் ஈரான் விட்டு வச்சது அப்படிங்கிற ஒரு கேள்விய கண்டிப்பா நாம எழுப்ப வேண்டியிருக்கு. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஷேடோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து எல்லா கப்பல்களையும், இந்த மாதிரி கமர்ஷியலா டிராவல் பண்ணக்கூடிய எல்லா கப்பல்கள்லயும், வர்த்தக கப்பல்கள்லயும் இந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இது மூலமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சிய மற்ற கப்பல்களுக்கும், அங்க அந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவங்க கான்ஸ்டன்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வார் நேரங்கள்ல ரகசியமா கடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது இந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கும் அந்த கப்பல்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்படி ஃப்ரீக்வன்சி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை எளிதில் கடந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் தவறு.
ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது மொத்தமே 33 கிலோமீட்டர் தான். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய தீவுகள்ல ஈரான் ஏகப்பட்ட வாட்ச் டவர்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய துறைமுகத்துல இருக்கக்கூடிய வாட்ச் டவர்ஸ் மூலமாகவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல எந்தெந்த கப்பல் கடக்குது அப்படிங்கறத அவங்களால தெளிவா கண்காணிக்க முடியும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் கண்காணிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்ச் டவர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ 32 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு ஜுஜுபி வேலைங்க. அப்படி இருக்கும் பொழுதும் மற்ற கப்பல்களை தாக்கிய ஈரான் ஏன் இந்திய கப்பல்களை தாக்கல அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் ஒரு முறை நான் உங்க முன்னால வைக்கிறேன். இதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு. குரோனாலஜி படி என்ன நடந்தது? லெட் அஸ் கனெக்ட் த டாட்ஸ். மார்ச் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற செய்தி வருது. என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? அது எந்த கட்டத்துக்கு போச்சு? இத பத்தி எல்லாம் எந்த தகவலும் வரல. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடந்த அடுத்த நாள் மார்ச் 11ஆம் தேதி அது வரைக்கும் அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பக்கத்திலே நிப்பாட்டி இருந்த இந்திய கப்பல்கள் ஒன்னொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ கடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் மயூரிங்கிற கப்பல் தாக்கப்படுது, மற்ற கப்பல்கள் தாக்கப்படுது. ஆனா இந்திய நாட்டு கப்பல்கள் தாக்கப்படல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட கண்ல மண்ண தூவிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட்ட யாராலையும் கடந்து வர முடியாது. அப்போ ஈரானுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு கப்பலும் அந்த ஸ்ட்ரெய்ட்ட கிராஸ் பண்ணி வர முடியாது. அப்ப ஈரான் எப்படி கண்காணிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பெஷல் செப்பரேட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய நேவி ஒரு செப்பரேட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட கோஆர்டினேட் பண்ணி இந்த கப்பல்களோட அவங்க கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட எந்த கப்பல் எந்த நாட்டுக்கு போகுது, என்ன சரக்கு தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கடக்க முடியும். அப்படிப்பட்ட கேள்விகளை இந்த மயூரி அப்படிங்கிற தாய்லாந்து கப்பல் கிட்ட கேட்கும்போது அவங்க சரியா ஒழுங்கா பதில் சொல்லாததுனாலதான் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படித்தான் கிட்டத்தட்ட சைனாவை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட கப்பல்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஈரானுக்கு மறைமுகமா சைனா பல உதவிகளை செய்யுது. அவங்களுக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சேட்டலைட் இமேஜஸ், சேட்டலைட் ஃப்ரீக்வன்சிஸ் அந்த விஷயங்கள்லயும் அவங்களுக்கு சைனா ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பத்திரிகைகள் எழுதுறாங்க. சரி, சைனா வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஈரான் சைனாவோட கப்பல்களை அனுமதிக்கிறது அப்படிங்கறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வெளிப்படையாக இஸ்ரேலோடும் யுஎஸோடும் நின்னு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் போர் தொடங்கறதுக்கு 48 மணி நேரம் முன்னால நம்ம இஸ்ரேல் நாட்டுல போய் நின்னுகிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் இஸ் அவர் ஃபாதர்லேண்ட் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்தாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கால்ல எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அடிமையா விழுந்து கிடக்கு அப்படிங்கறதையும் பல நேரங்கள்ல நாம விமர்சனம் பண்ணிருக்கோம். அப்படி இருந்தும் வெளிப்படையாக யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியா ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஈரான் ஏன் இந்திய கப்பலை கடக்க அனுமதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம யோசிச்சு பார்க்கணும். இது மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 12ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ஈரான் அதிபரோட பேசினாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சிவாலிக்கு அடுத்தது நந்தாதேவி அப்படின்னு இன்னொரு கப்பலையும் அவங்க பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒருவேளை ஜெய்சங்கர் பேசுனதுனாலயும் மோடி பேசுனதுலயாலையும் ஈரான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னே வைப்போம். ஈரான் இதை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படையாக இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்தியா, இந்த பக்கம் தனக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சைனா. சைனாவுடைய கப்பல் அலோவ் பண்றவங்க ரொம்ப தெளிவா நீங்க இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கும் ஆதரவா நிக்கிறீங்க, அதனால எது நடந்தாலும் பரவாயில்ல உங்க கப்பல்களை எங்களால அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஈரான் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் அவங்க சொல்லல அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய சாபஹார் போர்ட், இந்த போர்ட்ட சமீபத்துல நடந்த இந்த போர்ல இஸ்ரேல் தாக்கி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த போர்ட்ல தான் கிட்டத்தட்ட 1000 கோடி ஆல்ரெடி இந்தியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க பின்வாங்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து மோடி அரசு அதை ஏத்துக்குச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்.
ஆனா மறைமுகமாக இந்த 1000 கோடிய தாண்டி இந்திய அரசு கிட்டத்தட்ட உட்கட்டமைப்புக்கெல்லாம் 2000 கோடி வரைக்கும் கடனுதவி செய்றோம் அப்படின்னு ஈரானுக்கு ஒரு ப்ராமிஸ் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஈரானுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவ பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமா தான் இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடக்குதுன்னா, இஸ்ரேலும், யுஎஸும் சேர்ந்து ஈரானை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுது. அதனால தான் தொடர்ந்து அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையா ட்ரம்ப் என்னதான் மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சாலும், யுஎஸ்க்கு இந்தியா அடிமையாத்தான் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கே உலகம் முழுக்க வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. 56 இன்ச்சுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுரு அமெரிக்கா கால்ல விழுந்து கிடக்குறாரு, அடிமையாத்தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும் தெரியாம இருக்குமா என்ன? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஈரான் இத அனுமதிக்குது அப்படின்னா, மோடியுடைய வார்த்தைக்காகவோ, இல்ல விஸ்வகுரு சொல்லிட்டாரோ அப்படிங்கிறதுக்காக இல்ல. 140 கோடி இந்திய மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்பிஜி கிரைசிஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல செய்திகளா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த போர் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா தான் அப்படிங்கிறதையும் பல ஊடகங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்கா கால்ல விழுந்த நம்ம இப்ப மறுபடியும் ஈரான் கால்ல விழுந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா இந்த எல்பிஜி தட்டுப்பாட எங்களால இங்க சமாளிக்க முடியல. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க ஏதாவது எங்களுக்கு ஆதரவு குடுக்கலைன்னா, ஒட்டு மொத்தமா இந்தியாவுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு போய் கால்ல விழுந்ததுனால, சரி போனா போகுது. எங்கள அடிமைப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. நாங்களாவது கொஞ்சம் சுயமரியாதையோட அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். உங்க நிலைமைய நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. போனா போகுது அப்படின்னு சொல்லி 146 கோடி மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கிறதுனால, இன்னைக்கு ஈரான் இத அனுமதிச்சிருக்காங்க. ஈரான் நினைச்சிருந்தா, அதெல்லாம் எங்களால விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அத யாரும் குத்தமும் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா, ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அப்படின்னு சொல்லி ஈரான் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, யுஎஸ்ஸையும், இஸ்ரேலையும் ஒழிக்காம, அவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் குடுக்காம, நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் கொக்கரிக்குது. அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இந்தியாவுக்கு மட்டும் இந்த சலுகையை ஏன் குடுக்குறாங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் ஈரானுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட்டோ, கேரக்டர் சர்டிபிகேட்டோ குடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய அவர்களும் சர்வாதிகாரிகள் தான். அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, குறைந்தபட்ச மனிதமாவது அவங்க கிட்ட இருக்கு. 146 கோடி மக்கள் அவஸ்தைப்படுவாங்க அப்படிங்கிறத கணக்குல கொண்டு, இன்னைக்கு 2 கப்பல்களை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இதை என்னமோ மோடி பெருசா பேசி சாதிச்சுட்டா மாரி இந்த சங்கி கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கு. சங்கிகள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான். அது எப்படி? எண்ணெய் விக்கிற பாய்னா அவன் கால்ல போய் விழுவீங்க. அதே பிரியாணி விக்கிற பாய்னா அவன ஏறி மிதிப்பீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வெளிப்படையாக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு தினம் தினம் நீங்க வெறுப்பையும், வன்மத்தையும் உமிழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சிறுபான்மை சமூகம் எந்த நாட்டுல இருந்தாலும், அவங்க ஒடுக்கப்பட்டாலும், அவங்களுக்கு ஆதரவா நிக்காம, ஒடுக்குறவங்களுக்கு வெளிப்படையா நீங்க இங்க சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறீங்களே! இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாமே ஈரானுக்கு தெரியும். இங்க வெளிப்படையா ட்ரம்புக்கு நீங்க கோஷம் போடுறதும், ட்ரம்புக்கு நீங்க ஆதரவா பேசுறதும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரதமர் இஸ்ரேல் நாட்டுக்கே போய் பேசுறதும், இது எல்லாத்தையும் ஈரான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு அடிப்படை மனிதம் இருக்கு. ஆனா சங்கிகள் யோசிச்சு பாருங்க. 1000 பேருக்கு மேல ஈரான்ல செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 165 குழந்தைகள் ஈரான்ல, லெபனான்ல 82 குழந்தைகள். ஆனா இதெல்லாம் கண்டிச்சு ஒரு வார்த்தையாவது இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு பேசுச்சா? நம்ம 56 இன்ச் விஸ்வகுரு பேசினாரா? இதை கண்டித்து அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் எதிராக ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தைரியமோ, தெம்போ, திராணியோ இவங்களுக்கு இருந்ததா? அதற்கே தைரியம் இல்லாத ஒரு நபர் எப்படி ஈரான் கிட்ட போய் பேசி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு நீங்க வெக்கமே இல்லாம நம்புறீங்க? எப்படி யுஎஸ் கால்ல விழுந்திருக்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரகசியமா ஈரான் கால்லயும் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கால்ல விழறதுதான் எங்களோட பரம்பரை பழக்கமாச்சே. சாவர்கர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஸ்வகுரு வரைக்கும் இதுதான் இவங்க பிராக்டிஸாவே வச்சுட்டு இருக்கிறாங்க. சாட்சிக்காரன் கால்ல விழறத விட, சண்டைக்காரன் கால்ல விழறது பெட்டர் அப்படிங்கிற பாலிசி தான் இவங்களுடைய ஃபாரின் பாலிசியாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இனிமேலாவது மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. வெளிப்படையாக வெளியுறவு சம்பந்தப்பட்ட இல்ல ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அத ஒரு அரசுகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நியாயமா எதிர்பார்க்கவும் கூடாது.
ஆனா வெளிப்படையா பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை அப்படின்னு நம்பிராதீங்க. இன்னைக்கு வெளிப்படையா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு ஆற கட்டி தழுவுறார். ஆனா இன்னொரு பக்கம் டாரிஃப் மேல டாரிஃப் போட்டு இந்தியாவுடைய வர்த்தகத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த பக்கம் பாருங்க, வெளிப்படையாக ஈரானுக்கு எதிராக நிலைப்பாடை எடுக்கிறது இந்தியா. ஆனாலும் அடிப்படை மனிதம் கருதி இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த எல்பிஜி தாங்கிய கப்பல்களை ஈரான் அனுமதிக்கிறது. இதுதாங்க மனிதம். இன்னைக்கு இந்த போர்னால ட்ரம்ப்புக்கும், நெத்தன்யாவுக்கும், மோடிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு அடுத்த வேளைக்கான சோற பத்தியோ, இல்ல அடுத்த வேளைக்கான எல்பிஜிய பத்தியோ எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒரு சில தலைவர்களுடைய இன்ஃப்ளேட்டட் ஈகோ மூலமாக பாதிக்கப்படுறது ஏழை, எளிய, நடுத்தர மக்கள். இவங்களோட ஈகோக்கான விலைய இன்னைக்கு நாம குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால 56 இன்ச் ஏதோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்க ப்ளே பண்ணி பெருசா சாதிச்சுட்டாதான்லாம் நினைக்காதீங்க. ஏதோ ஈரான் நம்ம மேல கொஞ்சம் கருணை காட்டுறதுனால நமக்கு எல்பிஜி வருது. அட்லீஸ்ட் அந்த குறைந்தபட்ச நன்றி இருந்தாலாவது இனிமேல் ஈரானை எதிர்த்து வசைபாடாமல் இருங்க. இந்த போர்னால யுஎஸ், இஸ்ரேலுக்கோ, ஈரானுக்கோ நஷ்டம் இல்ல. மிகப்பெரிய நஷ்டத்தை இந்தியா சந்திக்கிறது. அதனால சங்கிகள் பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்தாம கொஞ்ச நாளைக்கு நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது இந்தியாவுக்கு நன்றி. வணக்கம்.